கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சென்னையில் பல உணவகங்கள் விறகடுப்புகளுக்கு மாறியுள்ளன. சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சென்னையில் சில உணவகங்கள் மூடப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே இருப்பில் இருந்த கேஸ் சிலிண்டர் இன்றுடன் தீர வாய்ப்புள்ளதால் நாளை இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இதனால் வெளியூர்களில் இருந்து வந்து சென்னையில் தங்கி வேலை செய்யும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கேஸ் சிலிண்டருக்கு மாற்றாக விறகடுப்புக்கு சில உணவகங்கள் மாறியுள்ளன. மேலும் சில உணவகங்களில் குறிப்பிட்ட உணவுகள் கிடைக்காது என அறிவிப்பு வைக்கப்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சென்னையில் பல உணவகங்கள் மூடப்பட்டு வருகின்றன. இதே நிலை தொடர்ந்தால் தங்கள் வாழ்வாதாரம் மட்டுமின்றி நகரில் தங்கி பணிபுரியும் இளைஞர்கள் பலரும் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் என உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிறைய பேர் பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். அவங்களுக்கும் ரொம்ப டிமாண்ட் ஆகிடும், எங்களுக்கும் இதுவாகிடும். ஏன்னா அவங்களும் வந்து எல்லாம் ஊரை விட்டு பழக வந்திருக்காங்க, சாப்பிடணும் கொள்ளணும். எங்களை மாதிரி சின்ன சின்ன ஹோட்டலில் தான் அவங்களும் பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போக முடியாது. பெரிய பெரிய ஹோட்டல் கிடச்சினா அவங்க பெரிய ஹோட்டலுக்கு போக முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். இப்போ எங்களுக்கு டிமாண்ட் ஆயிடுச்சுன்னா பேச்சுலர்ஸ்க்கு எல்லாருக்கும் தான் டிமாண்ட் ஆகிடும். நான் ரெகுலர் கஸ்டமர் தான் அண்ணனுக்கு. நான் ரெகுலராக வந்து காலைக்கும் மாலையும் மதியம் வந்து இங்கே இல்லை. அதெல்லாம் பக்கத்து கடையில் ஒரு ஆஃப்டர்நூன் கடை ஒன்று வரும். அது வந்து கேர்ட் ரைஸு சாப்பிடுவாங்க. இப்போ இவங்களுக்கு கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சுன்னா நாங்களாம் அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவோம். எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் பாதிப்படைந்துள்ளனர். குறிப்பிட்ட ஆண்டுகளில் எல்பிஜி பயன்படுத்தும் ஆட்டோக்களே அதிகம் விற்பனை செய்யப்பட்டன. வழக்கமாக சிஎன்ஜி கேஸ் கிடைப்பது சிரமமாக இருந்த நிலையில் தற்போது எல்பிஜி கிடைக்கவில்லை என ஆட்டோ ஓட்டுநர்கள் கூறுகின்றனர். சென்னையில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் உள்ள கேஸ் நிலையங்களில் மட்டுமே எல்பிஜி கிடைப்பதால் அதற்காக ஆட்டோவில் இருக்கும் கேஸை பயன்படுத்தி நீண்ட தூரம் வரவேண்டியுள்ளதாகவும் அவர்கள் வேதனையுடன் கூறினர். 18 மாடல் வந்ததில்லை, 18, 19 வந்தது எல்லாமே எல்பிஜி தான். 15 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் சிஎன்ஜி. அதில் சிஎன்ஜி கம்மியாக தான் கிடைக்கும். இந்த வாட்டி சிஎன்ஜி கிடைக்குதுன்றாங்க. எல்பிஜி கஷ்டமாக இருக்குது. பட்டோட்டில் எங்கேயுமே கேஸ் இல்லை, பயங்கர டிமாண்ட் ஆகுது. சைதாப்பேட்டில் வந்து போட வேண்டியதாகுது. இப்போ கேஸ் போட்டேன், எவ்வளோ தடவை ஓட்டு சவாரி ஒன்றும் புரியல. எங்கே ஆஃப் ஆகணும்னு தெரியாது. இவ்வளோ டிமாண்ட் ஆகுது, என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. கோவையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஒரு சில பகுதிகளில் உள்ள பேக்கரிகளில் காலையில் வடை உள்ளிட்ட உணவுகள் தயாரிக்கப்படவில்லை. டீ, காஃபி கிடைக்கும் நிலையில் வடை, போண்டா உள்ளிட்டவை கிடைக்காததால் வழக்கமாக கடைக்கு வருபவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இதே நிலையில் தொடர்ந்தால் கடையை மூட வேண்டிய நிலை ஏற்படும் என பேக்கரி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். எப்பவுமே காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எப்படி இருந்தால் ஒரு 250 வடை போடுவோம், 250 பஜ்ஜி போடுவோம், ஒரு 500 பப்ஸ் போடுவோம். வெளியூர்லேருந்து வர்றாங்க. நம்ம கடை வந்து ரோட்டோரமாக இருக்கிறதுனால ஹைவேல போகிறவங்க அத்தனை பேரும் வந்து ஷார்ட் போட்டு போகிறாங்க. இன்னைக்கு நேரத்தில் அது தடைப்பட்டிருக்கு. முன்னறிவிப்பு எதுவுமே பண்ணலை. இல்லை பலகாரமோ கிழகாரமோ எந்த ஒரு பொருளும் போடலை. டீ பாயிண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பேக்கரியை பார்த்து பப்ளிக் பார்த்தா உங்களுக்கே தெரியும். எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேஸ் சிலிண்டர் கிடைக்காததால் திருவாரூர் மற்றும் மன்னார்குடி பகுதிகளில் ஒரு சில டீ கடைகள் மூடப்பட்டன. திருவாரூர் மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 500க்கும் மேற்பட்ட வர்த்தக சிலிண்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது 100 சிலிண்டர் கூட விநியோகிக்க முடியாத அளவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் திருவாரூர் அருகே சேந்தமங்கலம் பகுதியில் உள்ள டீ கடைகள் பல மூடப்பட்டன. இதேபோல மன்னார்குடியிலும் பல டீ கடைகளில் சிலிண்டர் இல்லாததால் இன்று விடுமுறை என போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளன. திண்டுக்கல் பகுதிகளிலும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டின் தாக்கம் அதிகமாக உள்ளது. பல உணவகங்களில் பொங்கல், இட்லி மட்டுமே கிடைப்பதாக பொதுமக்கள் வருத்தத்துடன் தெரிவித்தனர். வகை வகையாக உணவுகள் வழங்கிய நிலையில் தற்போது 2 உணவை விற்பனை செய்வது வேதனையாக இருப்பதாக உணவக உரிமையாளர்கள் மட்டுமின்றி உணவக ஊழியர்களும் கூறுகின்றனர். பூரி, பொங்கல், தோசை எதுவுமே இல்லைங்க. இட்லியும் பொங்கல் தான் இருக்கு. என்னன்னு காரணம் கேட்டால் கேஸ் தட்டுப்பாடுனால அவங்களுக்கு வந்து அவ்வளோதாங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ காலையில வந்து காலேஜ் போறதுக்காக சாப்பிட வந்தேன். ஆனா வந்து 2-3 கடையில போய் பார்த்தப்போ எந்த கடையிலுமே வந்து பொங்கலும் இட்லி மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. தோசை வந்து நான் பிடிச்ச ஐட்டம் வந்து சாப்பிட முடியல. இட்லி, பொங்கல், பூரி, தோசை, மசாலா தோசை, நெய் தோசை, ஆனியன் தோசை, பொரியல் அப்படிங்கும்போது நீங்க வந்து 2 வேட்டி சாப்பிட ஃபீலிங்கா இருக்கு. காரணம் மசாலா ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு என்ன தான் தீர்வுன்னு கேட்கறாங்க, எப்போ முடியும் கேட்கறாங்க. கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள அம்மா உணவகத்திலும் சிலிண்டர் தீரும் நிலையில் இருப்பதாக உணவக பணியாளர்கள் கூறுகின்றனர். தற்போதுள்ள சிலிண்டரை இன்று இரவு வரை பயன்படுத்த முடியும் என்றும் நாளை என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர்.
திறந்தவொடனே 10 மணிக்கு திறப்பாங்க. போய் இப்போ சொல்லிட்டு வந்துடுச்சுன்னா சிலிண்டர் வந்தால் நாளைக்கு போடுவோம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு போட முடியும். காலையில் இல்லை, மத்தியானமும் இல்லை. தஞ்சாவூரில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மாற்று ஏற்பாடுகளை செய்து வருவதாக உணவக உரிமையாளர்கள் கூறுகின்றனர். சில உணவகங்களில் ஒரு வாரத்திற்கு சிலிண்டர் இருப்பு வைத்திருக்கும் நிலையில் அதற்கு பின்னர் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றும் அவர்கள் கூறினர். அந்த மாவட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட சிலிண்டர் விநியோகம் நிலுவையில் இருப்பதாக இண்டேன் கேஸ் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். கமர்ஷியல் சிலிண்டர் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. வீட்டு சிலிண்டர் தான் வச்சு வீட்டுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே கடையை நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்குது. ராக்கெட் அடுப்பு, இந்த மாதிரி பொட்டடுப்பு, இந்த மாதிரி தான் போடுற மாதிரி இப்போ செட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 2 சிலிண்டர் தேவைப்படும். டெய்லி எங்களுக்கு ஒரு 10-15 சிலிண்டர் வரையும் தேவைப்படும். அது இப்போ கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஏதோ சமாளிச்சுட்டோம். இதே நிலைமை நீடிச்சுன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணி தான் ஆல்டர்னேட்டிவாக விறகடுப்பு தான் திருப்பி பழைய மார்க்கெட் போகிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட சுற்றுலா மற்றும் ஆன்மீக தலங்களில் 600க்கும் மேற்பட்ட உணவகங்கள் உள்ளன. நாள்தோறும் இந்த உணவகங்களுக்கு 300க்கும் மேற்பட்ட வணிக சிலிண்டர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது தட்டுப்பாடு காரணமாக ஒரு சிலிண்டர் கூட கிடைக்காமல் பல உணவகங்கள், டீ கடைகள் மூடப்பட்டன. இந்த கடைகளை நம்பி சுமார் 12,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்யும் நிலையில் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு 15-16 வருஷமா டீ கடை நடத்திட்டு இருக்கோம். ஏன்டா எத்தனையோ போர்கள்லாம் வந்திருக்கு. அதனால எங்களுக்கு அப்பெல்லாம் கேஸ் சிலிண்டரே தடுமாற்றம் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த ஈரான் போருக்கு பிறகு பாத்தீங்கன்னா அடிக்கடி கேஸ் தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. இன்னைக்கே நான் கேஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு 4 கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி 4 கம்பெனி ஒரு ஆள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி உடனே காசு கொடுன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வாங்கிட்டு போற சூழ்நிலை இருக்கு. அதனால இடைத்து எதுவுமே தரமாட்டுக்கிறாங்க. நாகையில் நிலவும் வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நாகூரில் விறகடுப்பு வைத்து உணவகங்களில் சமையல் பணியை மேற்கொள்கின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, நிலவரம். சிவரஞ்சனி, நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல கமர்ஷியல் சிலிண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வணிக பயன்பாட்டிற்கான அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு முக்கிய உணவகங்கள் மூடப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முக்கிய சுற்றுலா தலங்கள் உள்ள அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணி, நாகூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள அந்த டீ கடைகள், உணவகங்கள் மூடப்பட்டிருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல வேறு வழி இல்லாமல், அதாவது கடையை நம்பி வரும் வாடிக்கையாளர்களுக்காக விறகு அடுப்பிற்கு மாறி தற்பொழுது அந்த உணவுகளை சமைத்து வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ எடையுடைய அந்த விறகு 150 ரூபாய்க்கு விற்கப்படும் சூழல்ல 5000 முதல் 10,000 ரூபாய் செலவு செய்து அந்த விறகுகளை வாங்கி தற்பொழுது உணவு சமைக்கக்கூடிய ஒரு நிலை தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நிலவி வருகிறது. குறிப்பாக நாகூர் அலங்காரவாசல் பகுதியில் உள்ள கடைகளில் அந்த விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த வடை, அதே போல இட்லி, தோசை உள்ளிட்ட பொருட்களை சமைப்பதற்கும், அதே போல மதிய உணவாக எடுத்துக்கொண்டால் அந்த பிரியாணி உள்ளிட்டவையை சமைப்பதற்காக தற்பொழுது விறகடுப்பு மூலமாக அந்த பயன்பாடு தற்பொழுது நடைமுறைக்கு வந்துள்ளது. விறகடுப்பு பயன்படுத்துவது நடைமுறை சிக்கலாக இருந்தாலும் கூட வேறு வழி இல்லாமல் தற்பொழுது அதனை செய்து வருவதாக கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் புகை உள்ளிட்ட பல்வேறு இடர்பாடுகள் இருக்கும் பட்சத்திலும் தற்பொழுது இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இந்த நடைமுறை தற்பொழுது கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும், இது தொடர்ச்சியாக நிரந்தர தீர்வாக இருக்காது, இருந்தாலும் தற்பொழுது வேறு வழி இல்லாமல் இந்த நடைமுறை செய்து வருவதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ள சூழல்ல விரைவில் இந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்பதுதான் உணவக உரிமையாளர்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. சிவரஞ்சனி, வழங்கியமைக்கு நன்றி பாலமுத்துமணி.